தேவ கிருபையின் நேரம். தாயின் வேண்டுகோள். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அமல அன்னை, நாமே அமல உற்பவி என்று பறைசாற்றிய அன்னையின் பெருவிழா அன்று நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை உன்னதான தேவ கிருபை நேரம். தேவ கிருபை நேரத்தில் திருப்பாடல்கள் 51ஆம் அதிகாரத்தை கரம் விரித்து 3 முறை சொல்லி இந்த தேவ கிருபை நேரத்தை தொடங்க வேண்டும். இறைமகனின் நற்கருணை பிரசன்னத்தில் இறை மனித உரையாடல் மௌனத்தில் இடம்பெற வேண்டும். கேட்கும் வரம் கிடைக்கும் நேரம் இது. சுயநலம் தவிர்த்து பொதுநலம் காண வரம் கேட்டு பெறுதல் நல்லது. நற்கருணை நாதர், என்னோடு சிறிது நேரம் உரையாடுவாயா என்று அழைப்பு விடுக்கின்றார். அகிலமே இறைவனில் ஒன்றிருந்து மனமுருகி உரையாடி தேவனின் கிருபையை பெறும் நேரம் இது என்பதனை மனதில் பதிவு செய்திடுவோம். தாமே அமல உற்பவியாக நமது பாவங்களை கழுவிடும் தேவனின் கிருபையை பெற்றுக்கொள்ளவும் அழைப்பு விடுக்கின்றார். தேவனின் கிருபையை பெற்றிடுவோம், அவனியை காத்திடுவோம். பாவ மன்னிப்புக்காக மன்றாடல். திருப்பாடல்கள் அதிகாரம் 51, இறைவார்த்தைகள் 1-19 முடிய. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீக்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் என் மன கண்முன் இருக்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாக்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளது உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியிலும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுங்கிய என் எலும்புகள் களி கூர்ணவாகும். என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியே, என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுதும் குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே,
நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பாவ மன்னிப்புக்காக மன்றாடல். திருப்பாடல்கள் அதிகாரம் 51, இறைவார்த்தைகள் 1-19 முடிய. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீக்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண்முன் இருக்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். பார்வையில் தீயது செய்தேன். எனவே தீர்ப்பினால் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ, தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாக்கினாள். இதோ, நீர் விரும்புவது உள்ளது உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும். உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியிலும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுங்கிய என் எலும்புகள் களி கூர்ணவாகும். என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியே, என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும். உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதேயும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுதும் குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பாவ மன்னிப்புக்காக மன்றாடல். திருப்பாடல்கள் அதிகாரம் 51, இறைவார்த்தைகள் 1-19 முடிய. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீக்கும்படி என்னை கழுவியருளும்.
என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண்முன் இருக்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாக்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளது உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியிலும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுங்கிய என் எலும்புகள் களி கூர்ணவாகும். என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியே, என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுதும் குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.